பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரும் பெருந்தலைவர் காமராஜரும் நல்ல நண்பர்கள். அரசியலில் முதல் உதவி தேவர் அவர் செய்தது காமராஜருக்கு. அரசியலில் அதன் பின் பெரும் பெரும் தலைவர்களாகி பெரியார் அவர்கள் காமராஜர் என்றுமே ஒரு நல்ல மனிதராகவே பாராட்டினார். காமராஜர் எப்பொழுதும் யாருக்கும் எந்த ஒரு இதுவும் பண்ணவில்லை. நல்லபடி ஆட்சி நடத்தி எல்லாமே நல்லாவும் நடக்கிறது என்பதை பெரியார் எப்போதும் அவரை வாழ்த்தி கொண்டே இருந்தார். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கஷ்டத்தை அனுபவிக்காமல் எந்த ஒரு மனிதனும் அவன் லட்சியத்தை அடைய முடியாது என்ற லட்சியத்துடன் கஷ்டப்பட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்று எல்லாருக்கும் அறிவுரை சொல்லி வளர்த்தார். எண்ணற்ற தலைவர்களுக்கும் அதேபோல்தான் கட்சியில் ஒரு அரசியலில் நேர்மையோடு வரணும் என்பதற்காக அவர் அமைச்சரவையில் கக்கன் போன்ற பெரும் தலைவர்களும் அவரை போலே பின்பற்றி வாழ்ந்தார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் பெருந்தலைவர் காமராஜர் மீது பெரும் மதிப்பும் மரியாதையும் வைத்திருந்தார். அவர் தலைவராக ஏற்றுக்கொண்டது பெருந்தலைவர் காமராஜர் அவர்களே என்று அவர் டிஎம்கே மேடையிலேயே கூறினார். அந்தளவுக்கு பெருந்தலைவர் மேல் எம்ஜிஆருக்கும் ஒரு தனிப்பட்ட பாசம் உண்டு. எத்தனையோ தலைவர் இருந்தாலும் ஒரு மாபெரும் தலைவர் பெருந்தலைவர் காமராஜர். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஆல் இந்தியா காங்கிரஸ் பார்ட்டி லீடராக இருந்தாலும் மொரார்ஜி தேசாய் அவர்களையும் இந்திரா காந்தி அவர்களும் பிரதம மந்திரி ஆக்கியது பெருந்தலைவர் காமராஜர் பேரும் புகழும் சேரும். அவர்கள் இருவரையும் பிரதம மந்திரி ஆக்கினாலும் அவருக்கு பிரதம மந்திரி ஆகும் என்னும் ஆசை என்றுமே இருந்ததில்லை. காங்கிரஸ் பார்ட்டியில் அவர் அகில இந்திய காங்கிரஸ் லீடராக இருந்தாலும் அவர் நினைத்திருந்தால் பிரதம மந்திரி அவரை ஆக்க வேண்டும் என்பதற்காக அவரே ஆகியிருப்பார். இருந்தாலும் அந்த ஆசையோ பட்டமோ பதவியோ அவர் என்றுமே எதிர்பார்த்தது கிடையாது. அவர் என்றுமே ஒரு சாமானிய மகன் போல் சாமானியனாக வாழ்ந்தார். முதலமைச்சராக இருந்தாலும் எந்த ஒரு போராட்டத்திலும் தானே அவர் கலந்து கொண்டார். சுதந்திர போராட்டத்திலையும் கலந்து கொண்டு 9 ஆண்டு சிறை தண்டனையும் அனுபவித்தார். அப்படி ஒரு மாபெரும் தலைவன் என்றுமே சாமானிய மக்களின் ஒரு சாமானியன். எங்கள் சாமானிய தலைவன் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மக்களுக்காக பாடுபட்டார், மக்களுக்காகவே வாழ்ந்தார். அதனால் சாமானியுடன் வாழ்ந்த சாமானியன் எங்கள் சாமானிய தலைவன் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். எம்ஜிஆர் அரசியலிலும் காமராஜர் அவர்கள் பின்பற்றிய படிப்புக்கு நிறைய உதவி செய்தார். காமராஜர் எப்படி சத்துணவு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாரோ அதேபோல் எம்ஜிஆர் அவர்களும் அவர் பின்தொடர்ந்து வந்து மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி காய்கறி நிறைந்த சோறுகள் அன்னம் நிறையா வழங்கினார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும். அரசியல் வேறு துருவமாக இருந்தாலும் அவர் என்றுமே பெருந்தலைவர் காமராஜரை மறந்ததில்லை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜிஆர் அவர்கள் பெருந்தலைவர் மேல் அவ்வளவு பற்றும் பாசமும் வைத்திருந்தார். அண்ணா அவர்கள் எம்ஜிஆருடன் அதேபோல் நல் வழக்கம் வைத்திருந்தார். அரசியலில் எம்ஜிஆர், அண்ணா இவரில் யாருமே பெருந்தலைவரை இது பண்ணுவதில்லை, குறை கூறுவதில்லை. ஏனென்றால் அரசியலில் வேறு துருவம் இருந்தார்கள், எல்லாரும் உற்ற நண்பர்கள் போலவே இருந்தார்கள். அண்ணா அரசியலில் கொஞ்ச நாள் இருந்தாலும் முதலமைச்சராக இருந்தாலும் அரசியலில் நிறைய பாடுபட்டிருந்தாலும் முதலமைச்சர் கொஞ்ச நாள் தான் அவரும் நல்ல பேரும் புகழும் இது பண்ணியிருந்தார். பெருந்தலைவர் காமராஜர் அவரும் பற்று கொண்டிருந்தார். இந்திரா காந்தி அவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மீது மதிப்பும் மரியாதையும் கொண்டு இருந்தார். ஒரே ஒரு எமர்ஜென்சி காலத்தில் மட்டும்தான் இந்திரா காந்தியும் அவர் மீது காமராஜர் கொஞ்சம் வருத்தம் உண்டு. இருந்தாலும் மற்றபடி நேரு மகள் நிலையான ஆட்சி தருவாள் என்று நம்பிக்கையுடனே அவரை பிரதம மந்திரி ஆக்கினார் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மக்களுக்காக பாடுபட்டு மக்களுக்காகவே போராட்டம் நடத்தினார். அதனால் இந்திரா காந்தியை எதிர்த்து கூட சில நேரங்கள் பேச வேண்டிய சூழ்நிலை ஆகிவிட்டது. இந்திரா காந்தி எமர்ஜென்சி காலமும் சரி எப்பொழுதும் சரி சரிக்கு சமம் எதிர்த்து குரல் கொடுக்கும் முதல் ஆளாக காமராஜர் இருந்தார். அவர் அரசியல் கொண்டு வந்த காரணத்தாலும் அவரை எதிர்க்கக்கூடாது என்பதால் அவர் தப்பு பண்ணால் தப்பு என்று சொல்லும் தைரியமும் துணிச்சலும் இருந்த ஒரே மாமனிதன் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அரசியலில் என்றுமே எதற்கும் யாருக்கும் பணிந்தோ தாழ்ந்தோ பதவிக்காக காலில் விழுந்து இருந்ததே கிடையாது. பெரும் தலைவர் மொரார்ஜி தேசாயாக இருக்கட்டும், இந்திரா காந்தி அவர்களும் அவர்கள் நம் தலைவனை வணங்கணும், அவர்
அப்படித்தான் நடந்து கொண்டார். எந்த ஒரு பதவியோ எந்த ஒரு இதோ இல்லை என்றாலும் அந்த பார்ட்டிக்காகவும் பாடுபட்டார் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். சொத்து சுகம் எதுவும் தேடி வைக்கவில்லை பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். ஆனால் தன் இனத்துக்காகவும் வாழவில்லை, தமிழ் நாட்டுக்காகவும் இந்திய நாட்டுக்காகவுமே பாடுபட்டார். இந்த அரசியல் சதுரங்கத்தில் பசும்பொன் முத்துராமத்தேவர் அவர்களையும் காமராஜர் அவர்களும் அரசியல் எனும் எதிரிகளும் துறைகளும் பின்னப்பட்ட வலையால் நட்பு வட்டம் உடைந்து போனது என்னமோ உண்மைதான். இருந்தாலும் இருபெரும் தலைவரும் யாரையும் குறை சென்று கொண்டதில்லை. இருந்தாலும் அரசியல் சாணக்கியத்தனத்தால் சில பேர் செய்த சூழ்ச்சியால் இருவருக்கும் சில பகைகள் உண்டு. இருந்தாலும் என்றுமே ஒரு நல்ல நண்பர்களாகவே வாழ்ந்தார்கள். பெருந்தலைவர் காமராஜருக்கு ஈடு இணை பசும்பொன் முத்துராமலிங்கத்தேவர் அவர்கள் நன்கு பாடுபட்டார். எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் நல்ல உள்ளம் படைத்த தலைவர் என்பதால் தான் தலைவர்கள் பல உண்டு. ஆனால் தலைவருக்கெல்லாம் தலைவர் நம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். பெருந்தலைவர் அவர்கள் சொத்து மதிப்பே அவர் கடைசி காலத்தில் வெறும் 110 ரூபாய் மட்டுமே அவரிடம் இருந்தது. ஏனென்றால் அரசியல் நேர்மை, அரசியல் சுத்தம், அரசியல் உண்மையாக வாழணும் என்பதற்காகவே பெருந்தலைவர் காமராஜர் பாடுபட்டார். அதுபோல் இப்பொழுது அந்த வரிசையில் விஜய் அவர்களும் வருவார்களோ தெரியாது. ஆனால் முயற்சி பண்ணுகிறார் விஜய் அவர்கள். எப்படி செய்வாரோ அந்த ஆண்டவனுக்கே தெரியும். அம்பேத்கர் வழி சட்ட மேதை, அதுபோல் காமராஜர் அவர்கள் ஒரு தனி பெருந்தலைவன். ஈவரர் ராமசாமி அவர்களோ ஜாதி கொடுமைக்காக பாடுபட்ட ஒரு மாபெரும் தலைவர். இப்பொழுது விஜய் அவர்கள் வந்திருக்கிறார்கள். பார்ப்போம் என்ன நடக்கின்றது. இன்றைய கல்வி தினத்தில் கல்விக்காக உதவி பண்ணும் விஜயம் அவர்களையும் கொஞ்சம் நாம் பாராட்டுவோம். கல்வி தின நல்வாழ்த்துக்கள். அதுபோல் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ராமராஜன் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, காமராஜர் லைக் பண்ணுங்க. சரியா? லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். பாய் பாய். படம் சாமானியன் சூப்பர். மங்காது பெருந்தலைவர் காமராஜர் புகழ்.